மீ போமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 2x² மைனஸ் 3xy ஸ்கொயர், அடுத்து 4x மைனஸ் 6y கியூப் மற்றும் 2x³ மைனஸ் 27y கியூப்பின் மீ போமா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்குவோம், 2x² மைனஸ் 3xy ஸ்கொயர். ஓகேங்களா, இதுல என்ன பண்ண போறேன்னா எக்ஸை காமனா வெளியெடுக்கலாம். ஓகேவா, அப்ப எக்ஸை காமனா வெளியெடுத்தனா பாத்தீங்கன்னா x² சேர்த்தது ஓகேங்களா, அப்ப x² காமனா வெளியெடுத்தா உள்ள என்ன இருக்கும், இங்க 2x இங்க என்ன இருக்கும் மைனஸ் 3y. இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இங்க ஒரு x எடுத்தனா மேல ஸ்கொயர் இருக்கலாம், அப்ப x², இங்க ஒரு x எடுத்தனா x², அதான் x² வெளியெடுக்கிறோம். 4x மைனஸ் 6y கியூப். ஓகேங்களா, இப்ப இங்க என்ன பண்ணோம்னா இங்க இரண்டு காமன் எடுக்க போறோம். அப்ப இரண்டு காமன் எடுத்தனா அடுக்கு 3, அப்ப 2 அடுக்கு 3, அப்ப உள்ள என்ன இருக்கும் 2x மைனஸ் 3y கியூப். ஓகே, இதை அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன இருக்கு 8x³ மைனஸ் 27y கியூப். ஓகேங்களா, இதனால a கியூப் மைனஸ் b கியூப். அப்ப இங்க 8x³ அப்படின்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் 2x³ மைனஸ் 3y கியூப், a கியூப் மைனஸ் b கியூப். ஓகேவா, அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் a மைனஸ் b, அப்ப 2x மைனஸ் 3y. அடுத்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணா 4x², அடுத்த ஸ்கொயர் பண்ணா 9ay², அடுத்து ரெண்டு பேருக்குன்னா 6xy. ஓகேவா, சோ அப்ப மூணுமே விரிவாக எழுதியாச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்டானுக்கு மீ போமா கேட்ட என்ன பண்ணும், அனைத்துமே எடுக்கணும், அனைத்தும் எடுக்கணும், அதுல அடுக்கு பெரியதாக இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க 2x மைனஸ் 3y அனைத்திலும் இருக்கா, 2x மைனஸ் 3y, 2x மைனஸ் 3y, இங்கே 2x மைனஸ் 3y. அப்ப இதுல எது எனக்கு அடுக்கு பெருசு, 2x மைனஸ் 3y கியூப் தான், 2x மைனஸ் 3y கியூப். ஸோ அதே மாதிரி முன்னாடி எனக்கு என்ன இருக்கு, இங்க x², இங்க 2 கியூப் இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம் 2 கியூப் x². அடுத்து வேற என்ன எக்ஸ்ட்ரா, இது எழுதியாச்சு, இது வந்துருச்சு, இது நான் பார்த்தாச்சு. இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 4x² plus 9y² plus 6xy. இப்ப இது எங்க இருக்கு பாருங்க, 2 கியூப் x², எங்க இருக்கு 2 கியூப் x². நீங்க ஃபர்ஸ்ட் இதுலயே ஆன்சர் வந்துருச்சு, இங்க ஆப்ஷன் செகண்ட்.